இந்த ரகம் வாழையை பொறுத்த வரைக்கும் நீங்க நட்டு முளைக்க வச்சாலே போதும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ரசாயன உரம் போடுங்க, சாணி போடுங்க, தண்ணி ஊத்துங்க. இது எந்த மழையையும் காற்றையும் வெயிலையும் தாக்கு பிடிக்க கூடியது. அது 6 மாசம் கழிச்சு மழை பெஞ்சாலும் கருகியே போகாது. நீங்க 100 ஆண்டு காலம் ஒரே இடத்துல இருந்து கொலை தள்ளிக்கிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது நம்ம படர்த்தி இனத்தை வாழையை சார்ந்த ஊங்கள்ளி வாழையோட பெருமை பற்றி சொல்ல போறேன். மிக மிக அருமையான இறம்பானுங்க. வாங்க அதை பற்றி முழுசா உங்களுக்கு சொல்ல போறேன். நேரடியாக வீடியோக்குள்ள போவோம். நான் 2 வாழை நட்டேன். அந்த வாழையில இனப்பெருக்கம் எத்தனை வாழை நிற்குது, 2 மூடுல எத்தனை குலைகளை பறிச்சு நிற்கும் உங்களுக்கு காட்ட போறோம். பாருங்க, இந்த பாருங்க, ஒரே குலை, ஒரு குலை, 2 குலை, இதை பாருங்க. அடுத்து 3வது ஒரு கொலை தள்ளி இருக்கு பாருங்க, ஒரே மூட்டில். அடுத்து இன்னொரு மூட்டில் பாருங்க, இதை பாருங்க, அதுல எத்தனை சீப் இருக்குன்னு பாருங்க. $15 சீப் இருக்கும். இந்த பக்கம் வாங்க. அடுத்தது பாருங்க, இதான் ஒன்று பூ விரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தது இதான் ரெடியாக இன்னைக்கு இப்போ உடனே பூ வந்துடும். இன்னும் இந்த பக்கம் வாங்க. இதை பாருங்க, இதில் எத்தனை சீப்புன்னு பாருங்க. நான் 2 வாழை நட்டேன். அந்த வாழையில் எத்தனை குலைகள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. நான் உங்கள்கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த படத்து இனத்தை சார்ந்த பூங்கள்ளி வாழைங்கிற அந்த வாழையை நடுங்க. விளைஞ்சி பழுத்து நிற்கிது. ஒரு கொலையை வெட்டி காட்டிக்கிட்டு பேசுகிறேன் வாங்க. எப்போ கொலை விட்டான்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கொலை எங்கே நிற்கிது, அந்த சரிவான கொலை சரிஞ்சு நிற்கக்கூடிய சரிவான அடிப்பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு வெட்டு வெட்டுங்க. என் பக்கத்திலே நிற்கிது, நீங்கள் நிற்க பாருங்க. மீண்டும் சொல்கிறேன், இந்த வாழையோட இனத்து பேரு தான் பூங்கள்ளி. 15 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. உண்மையாக மார்க்கெட்டில் 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்கும். பார்த்தீங்களா, பழுத்து 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். குருவிகளை கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்டுருச்சு. அந்த காயோட நீளத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முக்கிய அம்சங்களை சொல்ல வரேன். இந்த ரகம் வாழையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நட்டு முளைக்க வச்சாலே போதும், அது பாட்டுக்கு வளர்ந்துக்கும். சரியா? அடுத்து பாருங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ரசாயன உரம் போடுங்க, சாணி போடுங்க, தண்ணி ஊற்றுங்க. இன்னொன்று அடுத்த சிறப்பம்சம் சொல்கிறேன், இது எந்த மழையையும் காற்றையும் வெயிலையும் தாக்கு பிடிக்க கூடியது. நீங்கள் ஒன்று நட்டு வச்சுட்டு போனீங்க, அது 6 மாதம் கழிச்சு மழை பெஞ்சாலும் கருகியே போகாது. ஆனால் முளைக்க வைக்கணும், நீங்கள் முளைக்க வச்சு விட்டாலே போதும். அடுத்து பாருங்க, இது ஒரு படத்து இன வாழையை சார்ந்தது. நீங்கள் நட்டு விட்டாச்சுன்னா பாக்கி சில வாழைகளோட மூட்டு பகுதி மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது அழிஞ்சு போகும், நம்ம மாற்றி நட வேண்டியிருக்கும். இதோட சிறப்பு அம்சம், நீங்கள் 100 ஆண்டு காலம் ஒரே இடத்துல இருந்து கொலை தள்ளிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொலை வெட்டிக்கிட்டே இருக்கலாம். மற்ற வாழைகள் பாருங்கள், நீங்கள் கொலை தள்ளின அப்புறம் கட்டு போடுவீங்க. இது கட்டு போட வேணாம். மற்றபடி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உரம் போட்டு தண்ணி ஊற்றுங்க. இன்னொன்று, இதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி நான் சொல்கிறேன். அந்த உதவியை மட்டும் நீங்கள் பண்ணினாலே போதும், அது பாட்டு கொலிச்சிக்கிட்டே இருக்கும். வேறு ஒன்றும் செய்யலை. நான் கொலை வெட்டி எடுத்து பார்த்தீங்க, அதை ஒரு 6 அடி உயரத்துக்கு அதோட தடைப்பகுதியை மேலே விடுங்க. விட்டுக்கிட்டு அந்த வாழையிலிருந்து வரக்கூடிய மிச்சம் வரக்கூடிய அந்த வேஸ்ட்டு அந்த இலைகளையும் அந்த வேஸ்ட் தடை பகுதியையும் வெட்டி இதோட மூட்டுல போட்டு விடுங்க. இதே நீங்க செஞ்சாலே போதும், அது ஆண்டாண்டா குலைச்சி பலன் தந்துக்கிட்டே இருக்கும். கடைசியா மேல இந்த தடையை வெட்டி போடுறேன். இந்த படத்தி இனத்தை சார்ந்த பூங்கள்ளி வாழையோட அருமை பெருமைகளை உங்களுக்கு சொன்னேன். கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வாழை நடுங்க சொல்லி வரேன்.
விவசாயம் பண்ணுங்க சொல்லி வர எத்தனை பேர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. இதை பாருங்க எத்தனை கன்றுகள் நிற்கணும் பாருங்க, பக்க கன்றுகள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நிற்கக்கூடிய கன்றுகளை 20 கன்றுக்கு மேலே தரலாம். உங்களுக்கு தேவைப்படுவாங்க, நீங்கள் நேரில் வாங்க. இல்லைன்னா நம்ம கமெண்ட்ஸில் உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர் போடுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டு பக்கத்தில் இது மாதிரி ஒரு 5 மூடு வாழை நட்டாச்சுன்னா இலைக்கு இலை வெட்டலாம், ஆடுதுனாச்சுன்னா ஆட்டுக்கு இலையில வெட்டி போடலாம், என்ன வேணும் செய்யலாம், கொலை வெட்டி உங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் திருப்தியாக. நல்ல அருமையான இனம், பழத்துலேயே நல்ல இனிப்பான ஒரு பழம். நீங்கள் சிலவில் சாப்பிட மாட்டீங்க, இது பரவாயில்ல. நம்மளோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வாழை தானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொலை வெட்டினது பார்த்தீங்கன்னா அந்த கூடவை எத்தனை வாழைகள் கொலை வெட்ட நிற்கணும் பாருங்கள். ஒவ்வொரு மாதம் 17 வாட்டி கொலை வெட்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு அருமையான இனத்தை பற்றி நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்த என்னோட வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த வாழையை நடுங்க. நான் உங்கள்கிட்ட மீண்டும் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், அருமையான இனம். ஓகே, வீடியோ பார்த்த நல்லுள்ளம் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை பாய்.